சென்னை கொடுங்கையூர் முல்லைநகர் மேம்பாலம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கார் ஒன்றை நிறுத்தி அதிலிருந்த ஒருவரை இறக்கி காரின் டிக்கியை சோதனை செய்ய முயன்ற போது கார் சர்ரென கிளம்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. காரில் இருந்து இறங்கிய நபரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரிடம் விசாரித்த போது பல்வேறு கொலை முயற்சி வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அந்த காரில் தப்பிச் செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காரை கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் போலீஸ் வாகனத்தில் துரத்திச் சென்றனர். காக்காத்தோப்பு பாலாஜியின் கார் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள BSNL குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. காக்காத்தோப்பு பாலாஜி காரை விட்டுவிட்டு இறங்கி புதரை நோக்கி ஓடியதாகவும் போலீஸ் வாகனம் வருவதைக் கண்டு போலீசாரை நோக்கி தான் வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட்டதில் போலீஸ் வாகனத்தின் பேனட் மற்றும் கண்ணாடியில் 2 தோட்டாக்கள் பாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் சரவணன் சுட்டதில் இடது பக்க மார்பில் குண்டு பாய்ந்த நிலையில் சாய்ந்து விழுந்த காக்காத்தோப்பு பாலாஜியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் வரும் வழியிலேயே அவன் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். செகண்ட் ஷாட் வந்தது அது இன்ஸ்பெக்டரோட வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணாங்க. ஃபயர் பண்ணும்போது அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. அவர் கீழே விழுந்துட்டாங்க. அவருக்கு மூச்சு இருந்தது. இமீடியட்டாக இன்ஸ்பெக்டரோட ஓன் வண்டியில் கவர்மெண்ட் வண்டியில் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. GRH ஸ்டான்லி ஃபர்ஸ்ட் எய்ட்காக போகிறாங்க. அங்கே டியூட்டி டாக்டர் பார்க்கும்போது பிராட் டெட் சொன்னாங்க. இதனையடுத்து காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த வியாசர்பாடி BSNL குடியிருப்பில் உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த சீன் ஆஃப் கிரைம் அங்கே விசாரிக்கும்போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும்போது இது அந்த சஸ்பெக்டுடைய ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா அவர் ஒரு காக்காத்தோப்பு பாலாஜி. அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்கு. ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்கு. மேலும் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியிடம் இருந்து கார், கத்தி, கள்ளத்துப்பாக்கி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொல்லப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜிக்கு வயது 45 தான் என்றாலும் அவன் மீது 5 கொலை, 15 கொலை முயற்சி, வழிப்பறி, கஞ்சா வழக்கு என 55 வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பள்ளியில் படிக்கும் போதே கஞ்சா விற்பனை கும்பலோடு ஏற்பட்ட தொடர்பால் படிப்பை கைவிட்டு ரவுடிகளுக்கு கையாளாக வேலை பார்த்துள்ளான். புறா பந்தயம், சிறுவர்களை வைத்து கஞ்சா விற்பனை என தனது வாளை நீட்டத் தொடங்கிய பாலாஜி ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பாவை கொலை செய்து தன்னை ஒரு ரவுடி என அடையாளப்படுத்திக் கொண்டான் என்கின்றனர் போலீசார். வட சென்னையில் ரவுடி வெள்ளை ரவி என்கவுண்டரில் கொல்லப்பட மெல்ல மெல்ல அரசியல் செல்வாக்குடன் தனது கூலிப்படை கும்பலை வளர்க்க தொடங்கிய பாலாஜி 2009ஆம் ஆண்டு சதீஷ் என்பவர் கொலை வழக்கில் பாலாஜியின் பெயர் சேர்க்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு பில்லா சுரேஷ் என்பவரை வீட்டின் மேற்கூரையை உடைத்து உள்ளே இறங்கி காக்காத்தோப்பு பாலாஜியின் கூலிப்படை கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்றதாக சுட்டிக்காட்டும் போலீசார் மனைவியின் கண் எதிரே பில்லா சுரேஷின் தலையை வெட்டி கொலை செய்த அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜி என்பவரையும் பாலாஜியின் கூலிப்படை வெட்டி சாய்த்தது என்கின்றனர்.
இந்த இரட்டை கொலை சம்பவத்துக்கு பின்னர் காக்காத்தோப்பு பாலாஜி தன்னை வடசென்னையின் தாதாவாக பிரகடனப்படுத்திக் கொண்டு செம்மர கடத்தல் பிசினஸில் தடையின்றி கால் பதித்ததாக கூறப்படுகிறது. பெரும் வியாபாரிகளிடம் ரவுடி மாமூல் வசூலிப்பது, தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது என கைவரிசை நீண்டதால் யார் பெரியவன் என்று சம்போ செந்திலுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் மோதல் முற்றியது. இந்த தகராறின் எதிரொலியாக காக்காத்தோப்பு பாலாஜியை தட்டி தூக்க அவன் சென்ற கார் மீது தேனாம்பேட்டையில் வைத்து சம்போ செந்திலின் ஆதரவாளர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் கூட்டாளி சிடி மணியுடன் தப்பிய காக்காத்தோப்பு பாலாஜியை 2021ஆம் ஆண்டு ஆயுத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளியே வந்த காக்காத்தோப்பு பாலாஜி தலைமறைவாக இருந்து கொண்டே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்டில் மாமூல் கேட்டு மிரட்டியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவன் பலரிடம் மாமூல் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பின்னர் 2வது என்கவுண்டர் இதுவாகும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத்குமார், கதிரவன் மற்றும் சரவணகுமார்.